அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகுகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஆராதனை என்பது பாடல்கள் பாடுவதோ அல்லது தேவ ஆலயத்துக்கு செல்வதோ மட்டுமல்ல. நம்முடைய வாழ்க்கை முறை, மற்றவர்களிடம் நாம் காட்டும் அன்பு, மரியாதை இவையெல்லாம் உள்ளடக்கியது ஆகும். நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் போது நம்முடைய கவனத்தை உலக காரியங்களில் இருந்து திருப்பி நம்மை படைத்தவரை நோக்கி பார்க்கிறோம். ஆராதிக்கும் போது நம்முடைய இருதயத்தை ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு ஒருங்கிணைப்பது மட்டுமல்ல, ஆண்டவர் யார் என்பதையும் அவர் செய்த அனைத்து நன்மைகளையும் நமக்கு நினைவூட்டுகிறது. உண்மையான ஆராதனை என்பது நமது பிரார்த்தனைகளிலும் மற்ற மனிதர்களுக்கு சேவை செய்வதிலும் ஆண்டவருடைய விருப்பத்திற்கு நம்மை ஒப்படைத்து கீழ்ப்படிவதிலும் உள்ளது. ஆண்டவரை இப்படி உண்மையாய் ஆராதிக்கும் போது அவருடைய சமாதானத்தினால் பலத்தால் நம்மை நிரப்புகிறார். நாம் ஆராதிக்கும் போது பிரச்சனைகளை விட ஆண்டவர் பெரியவர் என்று அவரை உயர்த்துவதால் நம் முன்னோக்கி செல்கிறோம். அவரே துதிக்கு பாத்திரர், நம்மை படைத்தவர், நம்முடைய மீட்பர், நம்மை பராமரிக்கிறவர். ஆகவே நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். ஆராதனை என்பது விசுவாசத்தின் வெளிப்பாடு மட்டுமல்ல, நாம் செய்யும் அனைத்து காரியங்களிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். அன்பின் தேவனே, ஆராதனைக்கு பாத்திரரே, உம்மை வணங்குகிறோம். எங்கள் மீட்பரே, எங்கள் ராஜாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி. உம் அன்பிற்காக, இரக்கத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வெறும் வார்த்தையினால் மட்டுமல்ல, முழு இருதயத்தோடு உம்மை ஆராதிக்கவும் உம்மை மகிமைப்படுத்தும் காரியங்களை செய்யவும் எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் வாழ்க்கை முறை செயல்களால் உம்மை உயர்த்தவும் ஆராதிக்கவும் கிருபை தாரும். உமக்கு கீழ்ப்படியவும் விசுவாசிக்கவும் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.